மாவட்டம் ராஜபாளையத்தில் விசாரிக்க சென்ற 2 காவலர்களை மது போதையில் இருந்த கும்பல் சரமாரியாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? இந்த சம்பவம் குறித்து முழுமையா நீங்க விவரிக்கலாம். மோகன், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நேரு அருகே உள்ள டாஸ்மாகில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக மதிய அருந்துகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் 6 பேர் சேர்ந்து இசக்கி என்பவரை தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த இசக்கி ரத்த காயமுடன் வடக்கு காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் தாக்கியவர்களை தேடிய போது அவர் நேரு சிலை பின்புறம் உள்ள மற்றொரு தனியார் மதுபான கூடத்தில் இருந்துள்ளனர். அவரிடம் விசாரித்த வடக்கு காவலரான ராம்குமார் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் மறுநாள் காலை காவல் நிலையத்துக்கு வருமாறு தெரிவித்துள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த அந்த கும்பல் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் கையில் இருந்த லத்தியை பிடுங்கி அவரையே தாக்க தொடங்கியுள்ளனர். இது தடுத்துச் சென்ற மற்றொரு காவலரையும் அந்த கும்பல் ஆபாசமாக திட்டிக் கொண்டே சரமாரியாக தாக்கியுள்ளனர். சிறிது நேரத்திற்கு பிறகு காயமடைந்த காவலர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மற்ற காவலர்கள் இருவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவலர்களை தாக்குதல் குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து தாக்கப்பட்ட காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழ ஆவாரம்பட்டியைச் சேர்ந்த பால்பாண்டி, கிளிராஜன், பாண்டியராஜ் உள்ளிட்ட 30 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 மேலும் தேடி வருகின்றனர்.